ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. நைட்டு நம்ம வீட்டில் என்ன சமையல் செஞ்சோம் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. சாயந்தரம் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்ததையுமே டீ எல்லாம் வச்சு குடித்தாச்சு. வரும்போதே வந்துட்டு அம்மா கிரைண்டரில் மாவாடிட்டு இருந்தாங்க. எதுக்குன்னு கேட்கும்போது சந்தகைக்குன்னு சொன்னாங்க. அப்படியே அந்த மாவெல்லாம் ஆட்டி முடித்ததுக்கப்புறமா ஒரு பேனில் போட்டு அதை நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இந்த சைட் வந்து சந்தக மரம் கழுவுறதுக்காக எடுத்து வச்சுருக்குங்க. எப்பயுமே சந்தக மரம் கழுவிட்டு அதில் எண்ணெயெல்லாம் தடவி வச்சுருப்போம். இருந்தாலும் நம்ம சந்தகை பண்ணும்போது லைட்டாக வந்து கழுவிக்கலான்னு எடுத்து கழுவிட்டு இருந்துச்சு. நம்ம வறுத்து வச்ச மாவை வந்துட்டு நல்லா நாம்பல் பிடிச்சி வச்சிட்ருக்கோம். இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா இட்லிக்கும் வந்துட்டு மாவு ஆடிட்டுருக்குதுங்க. இட்லி மாவு ஆடுறதுக்குள்ளே வந்துட்டு இந்த சைடு சந்தகைக்கு வந்துட்டு வெந்துருச்சு. அதையை எடுத்து இப்போ வந்து நான் சந்தகை புழிஞ்சிட்ருக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட மணி ஒரு 8:15 இருக்கும். அப்போ தான் பண்ணிகிட்ருக்கோம். எப்போயுமே வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒரு 9 o'clock ஆகிடுங்க. இப்போ சந்தையும் வந்து புளிஞ்சாச்சு, ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அடுத்ததான் இதை தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளியெல்லாம் எடுத்து அடித்து வச்சுருக்கு. நம்ம லெமன்லேயோ தாளிக்கலாங்க, அதுக்கப்புறம் தக்காளிலையும் செய்யலாம். ஆனால் இன்றைக்கி தக்காளியில் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கு. கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் ஊற்றிருந்தேன் இன்றைக்கி. எண்ணெய் சூடானதுமே இதில் கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கிட்டேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு இருந்தால் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 2-3 பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுலாங்க. எப்பயுமே சந்தகை செய்யும்போது கொஞ்சம் வெங்காயம் நிறையா சேர்த்துக்கிட்டோம்னா சாப்பிடும்போது நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சந்தகை செய்கிறதுக்கான டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோங்க. அதுக்கான லிங்க்கையும் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளேயே ஒரு 3-4 தக்காளி பழத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இப்போ உள்ள சேர்த்துக்கலாங்க. நான் சின்ன சின்ன தக்காளி பழமாக தான் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் ஊற்றி கூட இந்த சந்தகையை சாப்பிடுவாங்க. அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வந்துட்டு தனியாக வந்துட்டு தேங்காவை துருவிட்டு இல்லைன்னா வந்துட்டு தேங்காயை கட் பண்ணிவிட்டு அதில் தேங்காய் பால் நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. இப்போ கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. மாவு ஆடும்போது உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா இதில் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதை வதக்கி விட்டுடலாம். சந்தகையெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம டெய்லியுமே செய்ய மாட்டோங்க, எப்போயாவது செய்வோம். டைம் கிடைக்கும்போது தான் வந்துட்டு எங்கள் வீட்டிலேயே சந்தகை செய்வோம். இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நைட்டுக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிறது ஒரே யோசனையாக இருந்துச்சு. அதனால் அம்மா சந்தகை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ லைட்டாக நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேங்க. இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. எப்போயுமே சந்தகைக்கு வந்துட்டு இந்த மாதிரி மசாலா சேர்த்து செய்யும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் சந்தகை செய்யும்போது எப்பயுமே வந்துட்டு கொஞ்சம் வெள்ளை சந்தகை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை தேங்காய் சர்க்கரை போட்டு சாப்பிட்றதுக்கு. அப்படி சாப்பிட்டா வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ தக்காளியெல்லாம் வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க சந்தகையை வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தாளித்து விட்டுடலாம். இது கூட வந்துட்டு தேங்காய் வேணாலும் துருவி போட்டோம்னா ரொம்பவே நல்லாதாங்க இருக்கும். எல்லாமே மிளகாத்தூள் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அது எல்லா சந்தைகளையுமே படுற மாதிரி நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இந்த சைட் தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்காக கொஞ்சம் சட்னிக்கல்ல தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். சட்னியும் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு, அரைச்சிடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு வாங்க சாப்பிட்றலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா வெள்ளை சந்தகை சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு அந்த வெள்ளை சந்தகைக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதில் எப்படி சாப்பிடுவோம் அப்படின்னா இந்த துருவிய தேங்காய் இருக்குது இல்லைங்களா, இதுலேருந்து எடுத்து கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் வெள்ளை சர்க்கரை தான் போட்டு சாப்பிடுவேன். எப்பயுமே ஒரு சிலர் கரும்பு சர்க்கரை யூஸ் பண்ணுவாங்க. நான் இந்த வெள்ளை சர்க்கரை போட்டு தான் சாப்பிடுவேன். இதை இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தரலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க.
எப்பயுமே இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்றதும் நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் பால் எடுக்கல, அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தாளித்து வச்சுருக்கிற தக்காளி சந்தகை இருக்குது, அதையும் சாப்பிட்டு பார்த்தலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சைட் சட்னி மறந்துட்டேன், சட்னியை கொஞ்சம் ஊற்றிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். சட்னியோட காம்பினேஷனும் ரொம்பவே அருமையாக தான் இருக்குது. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புதுமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.